கோவையே கோணியம்மன், கோணியம்மனே கோவை என அறிஞர்கள் ஏன் சொன்னார்கள்? கிராம தேவதையாக அமைந்து விளங்கும் தெய்வங்களுள் மாரியம்மனும் காளியம்மனும் குறிப்பிடத்தக்கவையாகும். அக்கிராம தேவதைகளுள் கோவையின் காவல் தெய்வமாக திகழ்கின்ற கோணியம்மனும் ஓர் ஒப்பற்ற தெய்வமாகும். மாரியம்மனும் காளியம்மனும் பல கிராமங்களில் கோவில் கொண்டு இருக்கலாம். ஆனால் கோணியம்மனோ கோவியம்பதியில் மட்டுமே கோவில் கொண்டு திருக்காட்சி தந்து அருள்கின்றாள். கொங்கு நாட்டின் பெரு நகரமாக விளங்குகின்ற கோவை எனும் கோயம்புத்தூர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது. அந்த காட்டிலே இருளர் எனும் இனமக்கள் வாழ்ந்த சிறு கிராமம் இருந்தது. அந்த இனத் தலைவராக கோவன் என்பவர் இருந்தார். அவர் பெயராலேயே கோவன்புத்தூர் என அழைக்கப்பட்டது. அந்த கோவன் என்பவர் சிறு கோவிலை கட்டி அதில் சிறு கல்லை நாட்டி கோணியம்மன் எனும் பெயராலேயே வழிபட்டார். அந்த கிராம மக்களும் கோணியம்மனை வழிபட நாளடைவில் அந்த தெய்வம் அவர்கள் வாழ்வை வளம் பெறச் செய்தது. தற்பொழுது கோணியம்மன் நடுநாயகமாக விளங்கி கோவை மாநகரை ஆட்சி செய்து வருகிறாள். அன்பு, அறிவு, கருணை ஆகியவற்றின் திருவுருவாக திருக்கோவிலில் உயரிய பீடம் மீது எழுந்தருளி அருள் புரிகின்றாள். கருணை பெருக்கும் திருமுக மண்டலமும் அன்பு தவழும் புன்னகையும் அருள் சுரக்கும் நயனங்களும் கொண்ட ஆனந்த வடிவாக அமர்ந்து அருளாட்சி புரிகின்றாள் அன்னை. வலது காலை மடக்கி உயர்த்தி பீடத்தின் மீது வைத்தும் இடது திருக்காலால் அசுரன் ஒருவனை மிதித்தும் மங்கள நாயகியாக கோணியம்மன் காட்சி தருகிறாள். கோவையின் அரசியாக, காவல் தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக விளங்கும் கோணியம்மன் தரிசனம் வாழ்வில் எல்லா நலன்களும்